ஒரு போராளி சொல்லி இருக்கிறார், இங்க இருந்து கத்தாதீங்க, நீங்கள் இங்க என்ன வேணும் சொல்லுங்க பாப்போம். இந்த நிலையில் ஒரு இணக்கப்பாட்டு அரசியலில் இந்த புதிய அரசாங்கம் பயணிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக இனவாதம் பேசாமல் தேசியவாதம் பற்றி யாரும் பேசலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. செயற்பாடுகள் தொடர்பாக பலரும் பல வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக வாகனத்தில் இருந்து இறங்கும் பொழுது தானே கதவை திறந்து கொண்டு இந்த நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தது கூட ஒரு புதிய அணுகுமுறையாக பார்க்கப்படுகின்றது. இது இனங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அல்லது சர்வதேசம் எதிர்பார்த்த ஒரு முயற்சியாக, அங்கே ஒரு தீர்வு அல்லது சுமூகமான உறவு வர வேண்டுமானால் முதலில் இனங்களிடையேயான நல்லிணக்கம் என்பது தேவை. அது தேசிய ஒருமைப்பாடு இவர்கள் கட்டியெழுப்புகின்ற முறையில் நிச்சயமாக நடைபெறக்கூடியது. எவ்வளவு செலவழிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா மக்கள் பணத்தை சரியா செலவழிக்கணும். அதுல வீண் செலவு செய்ய வேண்டாம், ஆடம்பரம் தேவையில்லை. நான் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் அந்த காசை வடிவா அந்த டாக்ஸ் நாங்கள் பே பண்ணி மக்கள் முன்னெடுத்துக்காண்டு தான் நான் முயற்சிக்கிறாரு. தான் எதிர்பார்க்கவில்லை, தான் இவ்வாறு கூறியதாக தாங்கள் கூறிய பொழுது விமல் ரட்நாயக்கா அதனை 25ஆம் தேதி மாற்றி வைப்போம் என்றும் 28ஆம் தேதி வைப்பதாகவும், அத்தோடு அங்கே ஒரு பேச்சு இடம்பெற்று வருகின்றது. ஹர்னி அவர்கள் சில வேளைகளில் மாவீரர் தின வைபவங்களில் கலந்து கொள்ளலாம் என்று அவர்கள் தமிழ் மக்களுக்கான எதிராக ஜெயிச்சு செயற்படு என்பதை ஒப்புடுத்தி பல அளவீடுகள், அதாவது ஏற்கனவே நாங்கள் நிறைய அதை பயிற்சித்தோம். அந்த அளவீடுகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு இருந்தும் தமிழ் மக்கள் இன்று இவர்களை தெரிவு செய்வதற்காக இருந்தால் தமிழ் தேசிய கட்சிகள் மீதுள்ளான ஒரே ஒரு வெறுப்பு காரணம், வேற எதுவுமே இல்லை. இவர்களை தெரிவு செய்வதற்காக CanSmile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. டாக்டர் பாபி சாண்டி 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏசியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சியன் டண்டாஸ், இலக்கம் 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, 905 949 5656 905 949 5656. CanSmile Dental. FM 101.3 உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்றைய நிகழ்ச்சியிலும் பேச இருக்கின்றோம். இலங்கையினுடைய 10வது நாடாளுமன்ற புதிய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பதவியேற்றிருக்கின்றது. கொள்கை பிரகடன உரையும் ஜனாதிபதியினால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் எவ்வாறு தன்னை கொண்டு செல்ல போகின்றது என்ற கேள்விக்கான பதிலாக அவருடைய உரை அமைந்திருக்கும் என்று கருதப்படுகின்றது. இந்த நிலையில் தமிழர் தாயக பகுதிகளில் மாவீரர் நாள் நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த அரசாங்கம் மாவீரர் நாள் நிகழ்வை அனுஷ்டிப்பதற்கு ஒத்துழைக்குமா என்ற கேள்வி ஏற்கனவே இந்த தேர்தல் நடைபெற்ற காலப்பகுதியில் பேசப்பட்ட நிலையில் இப்பொழுது அதற்கான ஒரு பச்சை சமிக்கை கிடைத்திருப்பதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பான ஒரு அனாமதேய துண்டு பிரசுரம் வெளியாகி இருந்தது. அது பலரது எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யுமா என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில் அது ஒரு போலியான துண்டு பிரசுரமாக இருந்தாலும் கூட இனிவரும் அரசாங்கம் இதனை எவ்வாறு கையாளப் போகின்றது என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்ற நிலையில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையில் இந்த கட்சி தலைவர்களிடையான கூட்டத்தின் போதும் இது பிரஸ்தாபிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக அதற்கான கூட்டத்திற்கான நாள் ஒதுக்கப்படுகின்ற நிலையில் மாவீரர் நாள் நடைபெறுகின்ற நாட்களுக்கான திகதியாக அந்த திகதிகள் குறிப்பிட்ட பொழுது பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் இந்த மாவீரர் தின நிகழ்வுக்கு செல்ல வேண்டும், ஆகவே அந்த திகதியில் வைத்தால் அசௌகரியமாக இருக்கும் என்று ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாகவும் ஜனாதிபதி அதனை ஏற்றுக்கொண்டு திகதியை மாற்றி இருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இதே நேரத்தில் பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்த கருத்தும் இப்பொழுது பல ஊடகங்கள் வாயிலாக உத்தியோகப்பற்ற முறையில் வெளியாகி கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தானும் இந்த மாவீரர் தின நிகழ்வில் கலந்து கொள்ள இருப்பதாக அவர் கூறியதாக பல ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஒரு இணக்கப்பாட்டு அரசியலில் இந்த புதிய அரசாங்கம் பயணிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக இனவாதம் பேசாமல் தேசியவாதம் பற்றி யாரும் பேசலாம் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இது இலங்கை அரசியலில் ஒரு மாற்றத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகவும் பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசினுடைய அணுகுமுறை தமிழ் மக்கள் மத்தியில் எவ்வாறான வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்று நேர்களிடம் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அது தொடர்பான
தொடர்பான பல விடயங்களை நாங்கள் ஆய்வாளரிடமும் கேட்டு பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக்கவினுடைய உரை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த உரையில் கடந்த கால அரசாங்கங்களில் இருந்து அவருடைய உரை எவ்வாறு வேறுபட்டிருக்கின்றது, அதே நேரத்தில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக பலரும் பல வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அனுரகுமார திசாநாயக வாகனத்தில் இருந்து இறங்கும் பொழுது தானே கதவை திறந்து கொண்டு இந்த நாடாளுமன்றத்துக்குள் நுழைந்தது கூட ஒரு புதிய அணுகுமுறையாக பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா கூட எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்ததும் ஒரு பாராளுமன்ற மரபுரிமையை மாற்றியமைப்பதற்கான முயற்சி என்று கூறப்படுகின்றது. அது தொடர்பான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் இந்த உரையை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் சுரேஷ்? வணக்கம் ராம், வணக்கம் நேர்களே. நிச்சயமாக இது எழுதி முன்னரே தயாரிக்கப்பட்ட உரையாக கூட இருந்தால் கூட இந்த உரை என்பது மக்களை ஏற்க வைப்பதாகவும் அல்லது மக்களுக்கான உரையாகவும் இனி வரும் காலத்தில் தங்களுடைய அரசு எவ்வாறு செயற்பட போகின்றது என்பதை முன்கூட்டியே அறிவிப்பதாகவும், அதாவது ஒரு இவ்வாறு குறிப்பிடலாம், இதனை ஒரு அரசாங்கம் இவ்வாறுதான் செயற்பட போகின்றது என்பதை அறிவிக்கின்ற கொள்கை பிரகடனங்கள் பல இடங்களில் வெளியிடப்பட்டாலும் அவற்றிற்கான பெறுமதி என்பது அற்றுப்போவதற்கான காரணம் அவை கிடப்பில் போடப்படும். ஆனால் இவர்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது மக்களுக்கு. இவர்கள் சொல்வதை செய்வார்கள் அல்லது இவர்கள் செய்வதைத்தான் சொல்லுகின்றார்கள் என்று. நீங்கள் குறிப்பிட்டது போல பாராளுமன்றத்துக்கு அனுர சென்றதாக இருக்கட்டும், ஹர்னி சென்றதாக இருக்கட்டும், அல்லது பேருந்து பயணமாக விசேட பேருந்து மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றதாக இருக்கட்டும், அவர்கள் தனிப்பட்ட வாகனங்களில் செல்லாமல் அவ்வாறான பல விடயங்கள் இருந்த பொழுதிலும் இந்த பேச்சில் கவனிக்கக்கூடியதாக இருந்த விடயம் என்னவென்று சொன்னால் இனவாதத்திற்கு இடமளிக்கப்படக்கூடாது என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார். என்னவென்று சொன்னால் இவ்வளவு காலமும் அந்த மாகாணங்கள் தேசியத்துவம் மற்றும் மதங்கள் சம்பந்தமான அடிப்படையிலேயே அரசியல் கட்சிகள் உருவாகி இருக்கின்றன, உருவாகி அதனை பயன்படுத்தி வந்தன என்பது உண்மையான விடயம். அதனால் இந்த பிரிவினை சந்தேகம், அங்கே குறிப்பிடப்பட்ட விடயம் என்னவென்றால் பிரிவினை சந்தேகம் இனவாதம் என்பன ஒரு தரப்பில் வலுவடையும் போது மற்ற தரப்பு அதற்கு எதிராக அதே பாணியில் வந்தது என்பது குறிப்பாக எங்களுடைய போராட்டத்தை தான் குறியீடாக அதை குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு இடத்தில் வாதம் இருந்தால் அது மறுபக்கமாக தோற்றப்படும் என்று, அதே சமயத்தில் அது அவ்வாறான அரசியலுக்கு தொடர்ந்தும் இடமளிக்க கூடாது, இந்த பல்கட்சி முறையை பலப்படுத்த வேண்டும் என்று, அதாவது அது ஜனநாயகத்தின் ஒரு பாரிய விழுமியம், அதனை பலப்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதோடு இந்த தேசிய ஒற்றுமைப்பாடு, நாட்டை பற்றிய விடயத்தை, அதாவது இனப்பிரச்சனை என்கின்ற விடயத்தை அப்படி புறந்தள்ளுவது போல மேலோட்டமாக தெரிந்தாலும் உள்ளீடாக சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அரசியல் அமைப்பு செய்வதாக கூறியிருந்தார். அதை பற்றிய விடயங்கள் மேலோட்டமாகத்தான் அதில் அந்த விடயங்களில் உள்ளடங்கி இருந்ததை ஒழிய நேரடியாக அதில் தலையிடாவிட்டாலும் இந்த தேசிய ஒருமைப்பாட்டை கட்டியெழுப்புதல் என்பது முக்கியமான ஒரு விடயமாக கூறப்பட்டிருக்கின்றது. இது இனங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக அல்லது சர்வதேசம் எதிர்பார்த்த ஒரு முயற்சியாக, அங்கே ஒரு தீர்வு அல்லது சுமூகமான உறவு வர வேண்டுமானால் முதலில் இனங்களிடையேயான நல்லிணக்கம் என்பது தேவை. அது தேசிய ஒருமைப்பாடு இவர்கள் கட்டியெழுப்புகின்ற முறையில் நிச்சயமாக நடைபெறக்கூடியது. அவர்கள் அதில் குறிப்பிடுகிறார்கள், அதாவது இனவாதத்தினால் ஏற்பட்ட பாதிப்பை நாங்கள் கண்டிருக்கின்றோம், இரண்டு பக்கங்களும் கண்ணீர் ஆறாக ஓடின என்று. எனவே அந்த சமப்படுத்துகின்றார்கள். சமப்படுத்தி இந்த பொருளாதாரத்தை முன்னோக்கியதாகவும் ஜனநாயக விழுமியங்களை நடைமுறைப்படுத்துவதாகவும், அதாவது ஜனநாயகம் என்பது பேரளவில் ஸ்ரீலங்காவில் இருந்தது. ஆனால் அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ஏனையவர்களோ ஊழல்கள் போன்றவற்றில் சகல விதத்திலும் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். அதிலிருந்து அவர்களை மீள வைப்பதான ஒரு செயற்பாடு. மற்றது அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று ஸ்ரீலங்காவை சுத்தப்படுத்துதல், சுற்றுச்சூழல் மாசு போன்ற ஒரு உண்மையிலேயே அந்த திட்டம் சாத்தியப்படுமாக இருந்தால் ஸ்ரீலங்கா என்பது தென்னாசியாவில் வளர்ந்த நாடுகளைப் போலவோ அல்லது மேற்குலக நாடுகளின் ஒரு சிறு தன்மையை கூட அந்த குப்பை கூலங்கள் அகற்றப்பட. உதாரணமாக இப்பொழுது சிங்கப்பூரை இந்த விடயத்துக்கு எடுத்துக்காட்டாக கூறுகிறார்கள். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிடுகிறார்கள். இதே நேரத்தில் இந்த மாவீரர் நாள் நிகழ்வு தொடர்பான செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. நேர்களையும் சந்தித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து அது குறித்தும் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கு பெற்று அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4165930055. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய நாடாளுமன்ற குழு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்களுடைய
அணுகுமுறை என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எவ்வாறு பார்க்கப்படக்கூடிய ஒன்று? இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதல் நேயரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் குணா கலைக்கன் அப்படிங்க. மிகவும் நலமாக இருக்கின்றோம் குணா, நீங்கள் சொல்லுங்கள். என்ன பொறுத்தவரை இவர் இப்ப தொடங்கி இருக்கிற விதம் உண்மையில வரவேற்கக்கூடியது. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு வந்தது. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கே பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை செய்திருக்காரு. அப்ப மக்கள் முதல் தேவையை அறிஞ்சு எது முக்கியம் செய்யணுமோ அது செய்யிருக்காரு. முதல் ரோட்டு எல்லாம் பிளாக் பண்ணதான் ஓப்பன் பண்ணிவிட்டாரு. மற்றது வீண் செலவு செய்கிற அரசாங்கம் செய்யற வீண் செலவு, பொதுமக்களை விட அரசாங்கம் செய்யற வீண் செலவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாரு. வீண் செலவு எல்லாத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்தினாரு. எப்படிதான் வீண் செலவு போயிருக்கு, அதுக்கு நான் வேன் கொடுத்து எல்லாத்தையும் மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஆமாம், இதுவரையில் அரசியல்வாதிகள் இது குறித்து பேசி இருக்கிறார்கள். ஆனால் தாங்கள் அவ்வாறான மாற்றத்துக்குள் உட்படாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சொகுசு கார்களிலும் அதே நேரத்தில் செங்கம்பள வரவேற்பையும் விரும்பியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அருண்குமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அவர் ஒரு முன்னுதாரணமாக தானே அதனை நடைமுறைப்படுத்தி காட்டுபவராக இருக்கும் பொழுது அதனை எவ்வாறு ஏனையவர்கள் பின்பற்றுவார்கள்? அதான் இப்ப அரசன் வழியும் மக்கள் வழியும் இப்ப தான் தன்னோட தொடக்கத்தை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த ஜனாதிபதி இது கூட அவர் தன்னுடைய குடும்பத்தையோ அல்லது வீண் செலவு செய்யவில்லை. அதுலேயே தொடங்குறார். தான் என்னால என்னோட கவர்மெண்ட்டுக்கு என்ன மிச்சம் முடிச்சு கொடுக்கணுமோ எவ்வளவு செலவு இல்லாம கவனத்தும் முயற்சி செய்கிறார். இப்ப இடைநிலைத்தாக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் அவர் செய்கிற வழிகளை பாத்தீங்கன்னா எல்லாமே அரசாங்கத்தினுடைய வீண் செலவு செய்யாம தான் மற்றது இனத்தோசத்தை காட்டு தெளிவா இருக்கிறாரு. இப்ப இவ்வளவு காலமும் நம்முடைய தமிழ் அரசியல்வாதி இனத்துவத்தை காட்டி இவ்வளவு செய்தார். இப்ப இன்றைக்கு அதை எந்த தங்களோட சிங்கள அரசியல்வாதியும் சரி தமிழ் அரசியல்வாதி காட்ட வேண்டாம், மதவாதம் வேண்டாம், இனவாதம் வேண்டாம் தெளிவா இருக்க. நேற்றைய உரையில கூட பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றேன், நீங்க தேசியம் பற்றி கதையுங்க, நாடு முன்னோர்க்கக்கூடிய வளர்த்து கதையுங்க. ஆனா இப்படி இனவாதம் காட்டி நாம் மக்களுக்கு அரசியல்வாதிகளை மக்கள்கிட்ட பிரிச்சு நீங்க அப்படி செய்யக்கூடாது, இனிமேறப்புற காலங்களும் செய்யக்கூடாது கவனமா இருக்க. ஏன்னா அவர் இன்றைக்கு போற 5 மாற்றம் சரியா செய்ய அடுத்த வரை இதை படுதோடியத்தான் போவார்கள். ஏன்னா மக்கள் இவரை 100% நம்புறாங்க. அது எல்லா 3 மக்களும், தமிழ் மக்களும் சரி, முஸ்லீம் மக்களும் சரி, சிங்கள மக்களும் சரி, எல்லாருமே மனதால ஒத்து இன்றைக்கு பாருங்க. அவர் தொட்டு பாக்குறது கூட நேற்று வீடியோ நான் பார்த்தேன், அவர் தொட்டு பாக்குறது ஆசைப்படுறாரு. இதயத்தில் குணா, நீங்கள் பேசுகின்ற ஒரு விடயத்தோடு இந்த அமைச்சரவையில் ஒரு முஸ்லீம் அமைச்சர் இல்லை என்ற குறை தொடர்பாக பலரும் கேள்வியை எழுப்பியிருந்த பொழுதிலும் குறிப்பாக முஸ்லீம் தரப்பில் இருந்தே அதை பற்றி பேச வேண்டாம், ஏனென்றால் அவருக்கு வாக்களித்திருப்பவர்கள் அதிகமான முஸ்லீம்கள் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அந்த விடயத்தை இப்பொழுது நீர்த்து போய செய்திருக்கின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. இது மக்களுடைய மனங்களில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாற்றமாகவும் கொள்ளலாம் அல்லவா? ஏனென்றால் இதுவரை காலமும் இவ்வாறு தூண்டுபவர்களுக்கு இறை போகக்கூடியவர்களாக மக்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த நிலை இப்பொழுது இல்லாத ஒரு சூழ்நிலையை நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மைதான். அதை நீங்க அப்படி சின்ன சின்ன கட்டங்கள்ல மக்களோட தேவையும் மக்களோட அபிலாஷையும் திரவிய கொண்டு வரும்போது மக்கள் இதற்கு நிறைய ஒத்துழைப்பார். இன்றைக்கு பாருங்க, 2-3 இது கிடைக்கும் என்று கூடிய எதிர்பார்த்தாலும் அவருக்கு அமோக வச்சு இன்றைக்கு ஏசியா அளவில் அவர் நல்ல ஒரு ஜனாதிபதியா வந்துட்டாருன்ற மாதிரியே இன்னும் அந்த ஆட்சிக்கு பெரிய அளவில் வந்தாலும் இன்றைக்கு மக்கள் உலக நாடு முழுக்க அவரை பார்க்குது. இன்றைக்கு இவருக்கு சப்போர்ட் கிடைக்கிற சொன்ன முழு நாடுகளும் விரும்பி உதவி செய்யற அளவுக்கு வந்துட்டு. ஏன்னா ஒரு கிளீன் ஒரு அரசாங்கத்தை கொண்டு வந்துறாரு. பிலிப்பைன்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ்ல இருந்து எவ்வளவோ கொலையெல்லாம் செஞ்சுதான் அந்த நாட்டை கிளீன் பண்ணவன். ஆனா இவர் எந்தவித கொலையும் எந்தவித தவறான முறையிலையும் போவாவும் மக்கள்கிட்ட தன்னுடைய பிரச்சனையும் நாங்கள் நாட்டில் பிரச்சனையும் நாங்கள் எங்க நிக்கிறோம்ன்றதை வலிவா தெளிவா காட்டிக்காரு. இவ்வளவு கடன் திட்டம், இந்த இவ்வளவு கடன் வந்தது காரணம் யாரு, எங்க இவ்வளவு காசு போன்று அது மக்களுக்கு அடிப்படை மக்களுக்கும் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. இனி அந்த அரசாங்கத்துல எந்த இதுவும் செய்ய முடியாது, பிள்ளையான தவறு யாருமே செய்ய முடியாது, அரசியல்வாதிகள் கூட செய்ய முடியாது. தங்களோட பவரையோ தன்னோட யூஸ் பண்ணி எதுவுமே மிஸ்லீட் பண்ண முடியாது. இந்த பாருங்க, அன்றைக்கு பாலியல் வந்ததுக்கு பெரிய ஆர்ப்பாட்டமே இல்லை. அங்கே பாருங்க எவ்வளவு செலவழிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா மக்கள் பணத்தை சரியா செலவழிக்கணும், அதுல வீண் செலவு செய்ய வேண்டாம், ஆடம்பரம் தேவையில்லை, நான் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் அந்த காசை வடிவா அந்த டாக்ஸ் நாங்க பே பண்ணி மக்கள் முன்னெடுத்துக்காண்டு தான் நான் முயற்சிக்கிறாரு. முந்தி இது போன்று சுரேஷ், குணா உங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிறதுக்கு முன்னர் இது போன்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது சிங்கள மக்கள் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை என்ற ஒரு விடயத்தை அரசியல்வாதிகள் கூறிக்கொண்டு வந்தார்கள். இப்பொழுது இந்த தேசிய விடயம் தொடர்பாக பேசுங்கள், ஆனால் இனவாதம் பற்றி பேசாதங்கள் என்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற பொழுதே முன்னே அரசாங்கமாக இருந்தால் இவ்வாறான விடயங்களை கொண்டு வருகின்ற பொழுது சிங்கள மக்கள் அதற்கு எதிராக இருக்கிறார்கள், ஆகவே எங்களால் இதை அமுல்படுத்த முடியாது என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அதனை குழப்பி விடுவார்கள். இது எவ்வாறு சாத்தியமாக இருக்கின்றது இப்பொழுது? அதாவது இந்த முறை அவர் கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அதாவது முந்தைய அரசாங்கங்களோ அல்லது முந்தைய ஆளும் கட்சிகளோ குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் மக்கள் மீதான பழியை சுமத்திவிட்டு தாங்கள் அதிலிருந்து தப்பிக்கொண்டது அல்லது
அந்த எதிர்த்தரப்புகளை தூண்டி விடுவது, அதாவது ஒரு பௌத்த தேரராக இருக்கட்டும் அல்லது சிங்கள பௌத்த கடும் அமைப்புகளாக இருக்கட்டும், அவர்கள் போன்றவர்களை திருப்பி விடுவது போன்ற செயற்பாடுகள் நடந்திருந்தன. ஆனால் இம்முறை அவர்களுடைய குரல்கள் என்பது மௌனிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. எவ்வாறு வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இவர்களுடைய வெற்றி பெரும்பான்மை அல்லது மக்களுடைய ஆதரவு இவர்கள் செல்கின்ற திசை என்பது தாங்கள் எடுக்கின்ற போராட்டங்கள் வெற்றி பெறாத என்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றன. இப்பொழுது குணா சொல்லுங்கள் உங்களுடைய நிறைவு கருத்து. உண்மையா நீங்க சொன்ன இவ்வளவுக்கு நாட்டுல குழப்பம் வந்ததுக்கான அரசியல்வாதிகள் அவர்கள் எப்பவுமே இனத்துவத்தை தூண்டி கூட 2 பக்கம் நான் ஈவன் தமிழாக்கள் கூட சொல்றேன், இன்றைக்கு வரைக்கும் அவர் ஓட்டு எடுக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழ் எங்களுடைய இனத்துவத்தை காட்டித்தான் அரசியல்வாதிகள் வந்திருக்காரு. இப்ப இனி வரப்போற காலங்கள்ல மக்களுக்கு அந்த மக்கள் உணர்ந்துட்டார்கள். ஏன் இன்றைக்கு ஒரு சிங்கள அரசாங்கத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய காரணம் என்னாலும் அவ்வளவுக்கு வந்துட்டாரு. எல்லா 2 மொழிக்காரரும் முஸ்லீம் சரி தமிழர்கள் சரி நிறைய கொடுத்த ஓட்டுக்கு மக்களுக்கு எதுவுமே செய்யல. அப்ப ஒரு விழா காலம் சொல்லி இந்த புது அரசாங்கம் வந்திருக்கு. நாங்க ஒத்துழைச்சு சரி குணா, உங்களுடைய இழைப்பில் தெளிவில்லாமல் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நீங்கள் சொல்ல வந்த கருத்துக்களை எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம். அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம் பிரசன்னா. யார் பேசுகின்றீர்கள்? ஜே சொல்லுங்கள். இதுல ஒரு சுவேஷனா வந்து ஒரு கருத்து வச்சார். அதுல வந்து 2 பக்கம் உயிர்ல இருந்து 2 பக்கம் கண்ணீர் வந்து அதால 2 சமப்படுத்துறதுக்கு அவரை பாக்குறது. நாங்கள் அந்த பக்கத்தை நீங்க ஒதுக்கினாலும் உங்களோட மக்கள் இறப்புக்கு நீங்களே காரணம் கொண்டு கடைசி நேரத்தை கொத்தா கொண்டதுக்கு நீங்க காரணம் கொண்டு சமப்படுத்த முடியாது. இல்லை, அவருடைய குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அவருடைய உரையில், அதாவது அனுர திசாநாயக்காவின் உரையில் இருந்துதான் அதை குறிப்பிட்டிருந்தேன் ஒழிய அதை நான் எனது கருத்தாக நீங்கள் எடுக்க வேண்டாம், தவறாக புரிகின்றீர்கள். ஆமாம், அதே நேரத்தில் 2 பக்கமும் ரத்தாறு ஓடியது, கண்ணீர் ஓடியது என்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு அரசாங்கங்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். அவரோட கருத்தை சொன்ன சொல்லல, அவர் அன்பா சொன்ன கருத்தை தான் அவர் சொல்லி வெளிப்படுத்தியிருக்கார். அதோட வந்து இப்ப வந்து அனுரா வந்து தங்கட அரசாங்கத்துக்குள்ள ஊழலை தான் கண்டுபிடிச்சு கொண்டு வரதோட மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு சம்பந்தம் பாதிப்பு சம்பந்தம் ஒன்றும் கதைக்கு இல்லை. இவர் ஒரு புது இப்ப முளைச்சிருக்க இவர் விருட்சமா வரும் மட்டும் நாங்க பொறுமையா இருக்கணும். அதோட இந்த எங்கட தமிழ் கட்சிகள் வந்து இனவாதம் கதைக்கல, எங்கட மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புல கழிச்சு எலெக்ஷன்ல வந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உண்மை எங்க மக்களுக்குள்ள இழப்புகளும் உங்க மக்களுக்குள்ள வழியும் எங்களுக்கு தான் தெரியணும். நாங்கள் அதை மாற்று கருத்தை ஒரு விஷயம் அதை கட்சி போகக்கூடாது. எலெக்ஷன் உரிமையில கழிச்சு தான் வந்து அதே நேரத்தில் எங்களுக்குரிய தீர்வுக்குரிய வழிவகையில அவரை ஏற்படுத்தும் வரைக்கும் நாங்கள் போனோம். நாங்களும் ஒரு அமைதியான சூழலை தான் திரும்பணும். நாங்கள் நாட்டை பிரிக்கணும், சிங்களவன் அடிச்சு அவரை பிரிஞ்சு திருப்பவும் இல்லை. ஏன்னா நாட்டுக்குள்ள இருக்க நாடு நாங்கள் அந்த ஒரு நாடு பிரிவனம்ன்றது போனதுக்கு காரணம் இனவாதத்தின் உச்ச கொடுமையில நாங்க அந்த கோரிக்கைக்கு போனாங்க. இப்போ அதுக்குரிய வழி தீர்க்கப்படுமா இருந்தா நாங்கள் எப்பவும் சமத்துவம் வாழ்றது. ஆகவே ஒரு பாதிக்கப்பட்ட இனமாக அந்த பாதிக்கப்பட்ட இனத்துக்குரிய தீர்வு வழங்கப்படுகின்ற பொழுது அது மக்களால் அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறீர்கள். அதுவரையில் பொறுமை காக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். நன்றி ஜே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. வணக்கம், உங்களுடைய பேர்? நான் ஈசன் சொல்லுங்கள். அந்த ஸ்பீச்ல அவர் எப்படி இருந்தார், அவர் வந்து சிங்கள மக்களுக்கு மட்டும் கதாநாயகன் இல்ல, அவர் ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்கும் ஒரு கதாநாயக தன்னை காட்ட விரும்புறார். ஆனால் அது நல்ல ஒரு விடயம். என்னன்னா அவர்கள் வந்து சரியா பயிற்சி பெற்றவர்கள், அவர்கள் வந்து ஒரு இயக்கத்தில இருந்து வந்தவர்கள். இப்ப ஒரு கட்டமைப்புக்குள்ள வளர்ந்த வழியா அவற்றை ஸ்பீச்ல உங்களுக்கு அவற்றை அந்த என்ன எல்லாரும் உடைச்சு போற தன்மை தெரியுது. அவருடைய அந்த பேச்சாலேயே இன்றைக்கு தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை மறந்துட்டு அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள். எங்கட தமிழ் மக்கள் தான், தமிழ் அரசியல்வாதிகள் தான் எங்கட மக்களுக்குள்ள இனவாதத்தை திணிச்சவர்கள். ஏனென்று சொன்னா ஒரு பிரச்சனை தீர்ந்துட்டு ரெண்டு இல்ல, அதாவது எங்கட போராட்டம் மழுங்கடிக்கப்பட்ட பிறகு இந்த தமிழ் தேசியம் என்று சொல்லிக் கொண்டிருந்த இவர்கள் இனமல்லோ, இவர்கள் வந்து தங்களுடைய நன்மைக்காகவும் சரியோ தங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காகவும் எங்கட தமிழ் மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல. எதன் அடிப்படையில் நீங்கள் இவ்வாறான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள்? ஏனென்று சொன்னா எங்களது மக்களுக்கான விழிப்பான ஒரு கருத்தை நீங்கள் புலம்பெயர் நாடுகளிலேயே பாருங்க. இந்த புலம்பெயர் நாடுகள்ல கூட எங்களுடைய இந்த சிறுவர்களுக்கு
உண்மையான ஒரு பிரச்சனை இதுதான் என்றது இரண்டாமை தமிழ் தேசியம். இது எங்களுக்கு சிங்களவன் அடிச்சவன் என்றதான் சொல்லிடுமே தவிர சிங்களவன் ஏன் அடிச்சார், என்ன நடந்தது என்று அந்த அடிப்படை இது இங்க இருக்கிற புலம்பெயர் இருக்கிற சிறுவர்களுக்கு தெரியாது. ஆகவே அவருடைய அணுகுமுறை இப்பொழுது மக்கள் மத்தியில் பேசப்படுவதற்கு அல்லது அதனை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இது ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். நன்றி. அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? வணக்கம் ரசிகன். ரசிகன் சொல்லுங்கள். ஆமா, என்னன்னு சொன்னால் இப்ப அரசியல்வாதிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்து விடுறதை எங்களுடைய பிரச்சனையை போய் பாராளுமன்றத்துல சொல்லி எங்களுக்கான தேவைகளை செய்யறதுக்கு தான் அவைகளை நாங்க தெரிவு செய்து அனுப்புறோம். அப்ப அவைகள் பெருசா செய்யணும்னு சொல்லி நாங்கள் அதுல போல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எங்களால முடியாத செய்யுங்கன்னு சொல்லித்தான் நாங்கள் அவர்களை அனுப்புறோம். ஆனால் எங்களோட மக்களுக்கு அது இந்த புரிதல் இல்லாமத்தான் அவர்களை காலில் விழுந்து வணங்கி செங்கம்பள வரவேற்பு கொடுத்து எல்லாம் செய்யறது. அப்ப இதை அவர் புரிந்து கொண்டு அவர் சிறப்பாக செய்கிறார், அதுல பாராட்டுகள். மற்றது அதே மாதிரி இப்ப எங்களோட மாவீரர் நாள் அந்த விஷயங்களும் அவர்களுக்கே தெரியும். கடந்த அரசாங்கங்களுக்கும் இது ஒரு பிரச்சனையும் இல்லை, அவர்கள் வழிபாடு மட்டும் அவர்களை நினைத்து நினைவுகளை மட்டும் செய்துவிட்டு போறார்கள் என்று தெரிந்து கொண்டுமே அதுக்குள்ளேயே இனவாதத்தை விதைத்து இல்லை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான போசஸை கொண்டு அதுக்குள்ள போட்டு மக்களை ஒன்றும் செய்ய விடாமல் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கூட காய்ச்சி குடிக்க கூடாண்டு இழுத்து பறிச்சு எத்தனையோ செய்து கொண்டிருந்தார்கள். அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை அவர் சாதாரண சிம்பிள் விஷயமாக மாற்றி விட்டு போறார். அப்ப அதுதான் சரி. இதே விடயத்தை தமிழ் அரசியல்வாதிகள் கையில் எடுக்கவில்லையா? எப்படி இனவாதம் என்ற ஒரு விடயத்தை சிங்கள அரசு ஆரம்பத்தில் இருந்த சிங்கள அரசுகள் கையில் எடுத்தனவோ அதே போன்ற ஒரு விடயத்தை தமிழ் அரசியல்வாதிகளும் கையில் எடுத்து தங்களுடைய லாபத்திற்காக இந்த தேசியத்தை பயன்படுத்தியதாக இப்ப மக்கள் பேசுவதை பார்க்கிறோம். அதை பற்றி என்ன நினைக்கலாம்? அது உண்மைதான். அதாவது அதுக்கு ஏதாவது நாங்கள் அதுக்கு உரிய வேலையை செய்யாம விட்டுட்டு சும்மா தேசியம் என்று சொல்லி மக்களை உசுப்பேற்றி அதுக்கு ஒன்றுமே செய்ய விடாமல் பண்ணினதுதான் எங்களோட அரசியல்வாதிகள் செய்த ஒரே ஒரு வேலை. அதுக்கான இப்ப உதாரணத்துக்கு அரசியல் கைதிகள் விடுதலை என்றால் அதுக்காக இவ்வளவு தூரம் உழைத்தார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? அல்லது ஒரு சந்தர்ப்பம் வரைக்குள்ள இப்ப மைத்திரிபால வந்த கூட்டம் எல்லாம் எவ்வளவு சந்தர்ப்பம் இருந்தது தங்களுடைய இதுகளை கேட்டு பெறுவதற்கு. ஏதாவது செய்தார்களா? ஒன்றுமே செய்யவில்லை. அதுக்கு காசை வட்டி கொண்டு பேசாம இருந்துட்டு இந்தியால மக்களை குழப்பி அதை அப்படி செய்யணும் இது இப்படி செய்யணும்னு சொல்லி இதண்டியே தங்களோட அரசியல் வாழ்க்கையை கொண்டு போயிட்டான். சரி, நன்றி ரசிகன். அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? வணக்கம், நான் சிவா பேசுறேன். சொல்லுங்கள் சிவா. என்னன்னு சொன்னா இது எண்ணம் அனுர அரசாங்கம் எண்ணம் பல விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்காத விடயங்களை எல்லாம் செய்ய காணி ஒழிப்பு பெரிய ராணுவ முகாம்கள் விடுவிப்பாண்டு கணக்க செய்யும். இதே என்னன்னா அவர்கள் அந்த போராட்ட வடிவங்கள் மாறி இருக்கு. என்னன்னா அவர்களும் கடந்த காலங்கள்ல இருந்து தங்களோட அரசியலை நிலைநிறுத்துறதுக்காண்டி இப்ப கடந்த காலங்கள்ல போர் நடைபெற்று அப்படியான ஒரு நிகழ்வு நடந்தது. ஆனா இந்த முறை மாற்றி இப்ப மக்களோட மனங்களை வென்று எங்கட உண்மையான இலட்சியங்களை உடைக்கிற ஒரு சிந்தனையில தான் இருக்கணும். அது தமிழ் அரசியல்வாதிகள் அவைந்த அந்த மன ஓட்டங்களை இவர்கள் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்குள்ளால போகாமல் இவர்கள் மக்களுக்கு கூட போகின்றார்கள். இனி அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னா உள்ளூராட்சி மாநகர சபை அந்த தேர்தல் எல்லாம் பெறப்போகுது. அப்ப இப்படியான சில விடயங்கள் ஊடாக மக்களை நம் வெளியே கொண்டு மக்களுக்கு இப்ப நேரடியாக இருக்கின்ற பிரச்சனை அங்க வாழ்வெட்டு குழு மற்றது போதை பிரச்சனை. அப்ப இதுகளை எல்லாம் அவர் நிப்பாட்டுவார். அப்ப ஒரு பக்கத்துல அந்த மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஆனா மறுபக்கத்துல நாங்கள் இவர் இன்னும் ஒரு 10 வருடங்கள் இவர் தொடர்ச்சியாக ஆட்சியில இருப்பாராண்டா நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். அதே நேரம் அந்த போராட்ட சக்தி மழுங்கடிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு. இதே நேரத்தில் இந்த மாகாண சபை தேர்தல் முறை போன்றவற்றிலும் அவர் அரசியலமைப்பு திருத்தத்தில் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. சுரேஷ், முதலில் கலந்து கொண்ட நேயருடைய கருத்தோடு ஒத்த விடயம், குறிப்பாக சர்வதேச ரீதியில் இந்த போர்க்குற்ற விசாரணை போன்ற விடயங்கள் இப்பொழுது நாட்டில் சுபிட்சம் நிலவுகின்றது. தேசியம் பற்றி யாரும் பேசலாம், இனவாதம் பற்றித்தான் பேசக்கூடாது என்ற ஒரு நிலை வந்திருக்கின்ற நிலையில் தமிழர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விட்டதாக காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அல்லவா? இதனை எவ்வாறு தமிழர்கள் கையாள்வது என்ற ஒரு கேள்வியும் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் தமிழர்கள் இப்பொழுது சிதைந்து போயிருக்கின்ற நிலையில் சர்வதேச ரீதியில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அப்படியே கிடப்பில் இருக்கின்ற நிலையில் இப்பொழுது இலங்கையில் ஒரு சுபூட்சமான நிலை மாறிவிட்டதாக மக்களே ஆணை கொடுத்திருக்கின்ற ஒரு விடயத்தை இந்த அரசாங்கம் பயன்படுத்தாதா?
இல்லை, அவர்கள் நிச்சயமாக பயன்படுத்துவார்கள். அதன் மூலம் சர்வதேசத்திற்கான பலவீனமாக அது அமைய போகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதனுடன் ஒத்து போகின்ற இரண்டு கருத்துக்களை கூறலாம். அதாவது ஒரு நேயர் குறிப்பிட்டிருந்தார், புலம்பெயர்ந்த தேசங்களில் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு உண்மையான பிரச்சனை வடிவங்கள் விழுமியங்கள் தெரிவிக்கப்படுவதில்லை என்று. அவை கற்பித்தல் ஒன்றுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். எவ்வாறு அது இனப்படுகொலை என்ற விடயத்தில் முடிவுக்கு வந்தது என்பதை அந்த போராட்டங்கள் அதன் மூலம் எவ்வாறு இதன் எதிர்காலம் எவ்வாறு செல்லலாம் என்பதை, எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு போராட்டம் இடம்பெறும், இல்லை நாங்கள் அந்த போராட்டத்தின் மூலம் வெல்வோம் என்கின்ற கருத்தியல்கள் எல்லாம் கள நிலைமைகளுடன் ஒத்து போகின்ற கருத்தியல்களாக இருக்குமா என்றால் தற்போதைய நிலையில் அது இல்லை. ஆனால் மாறாக மறுபக்கமாக இனப்பிரச்சினை என்பது இருக்கின்றது. தலை தூக்கியது என்ற ஒரு விடயம் மக்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் அவர்கள் அந்த இனத்தோடு ஒட்டி தங்களுடைய விடயங்களையும் தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லை, இது நாங்கள் இப்படி கூறலாம். அதாவது நீங்கள் கதைக்கு, அதாவது நாங்கள் எங்கள் பேச்சுக்களுக்கு எடுக்காத விடயங்களாக இருந்தால் கூட பலருடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றது என்றால், இவ்வாறு இலங்கையில் இரட்டை பிரஜா உரிமை எவ்வாறு பெறுவது, இலங்கைக்கு செல்வது எவ்வாறு, செல்வதற்கான திட்டமிடல் போன்றவற்றில் தான் அவர்கள் பலரும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நாங்கள் எங்களுடைய கள யதார்த்தத்தையும் புலம்பெயர்ந்த யதார்த்தத்தையும் பார்த்தால் இரண்டுமே வேறுபட்ட நிலைகளில் இருப்பதை நாங்கள் பல காலங்களில் கண்டிருக்கின்றோம். ஆனால் நேற்றைய தினம் இந்த தமிழ் அரசு கட்சியை இந்திய தூதுவர் சந்தித்ததானது முக்கியமானது. அவர்கள் சந்தித்த இடத்தில் கூறியிருக்கின்றார், உங்களுக்குள்ளே உள்ள பிளவுகள் தான் வடக்கை நீங்கள் இழப்பதற்கான காரணம். இது குறித்து நாங்கள் 2 அரசியல் ஆலோசகர் ஒருவரும் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் வந்திருந்த பொழுது கூட உங்களுக்கு அறிவித்திருந்தோம் மற்ற கட்சிகளுக்கு. அதே நேரத்தில் இந்திய தூதுவர் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் அதனை இழக்கவில்லை என்று குறிப்பிட்டாலும் புள்ளி விவர அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அது ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அழுத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக அவரது கருத்து பதிவு என்பது நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டியது என்று சொன்னால், அங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அவர் கஜேந்திரகுமாரியோ அல்லது அடைக்கலம் செல்வநாதனையோ அங்கே அழைக்கவில்லை, ஒரு கூட்டாக அழைக்கவில்லை, தனியே தமிழரசு கட்சியை அழைத்திருக்கிறார். அதற்கான காரணம் அவர்களிடையே உள்ள கோபம் என்னவென்றால், 2 பிரதான ராஜதந்திரிகள் தேர்தலுக்கு முன்னர் விஜயம் செய்து இவர்களை கூப்பிட்டு கூட கதைத்திருந்தார்கள். அதைவிட அமெரிக்க தூதர் என்பவர் கூட கேட்டிருந்தார், நீங்கள் இவ்வாறு, அதாவது கஜேந்திரகுமாரை கூட சந்தித்து கேட்டிருந்தார், நீங்கள் இவ்வாறு பிரிந்து நிற்பதன் மூலம் என்னத்திற்காக பிரிந்து நிற்கின்றீர்கள் என்று. அவர் அதற்காக மற்றவர்கள் தேசிய ஒற்றுமையில் போவதாக இருக்கின்றார்கள், நாங்கள் சுயாட்சியில் போவதாக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு பசப்பு கருத்தொன்றை கூறியிருந்தார். அதைவிட அவர்களுடைய தோல்விக்கான காரணம் அனுராவின் அலையின் பின்னால் போகின்றவர்கள் முட்டாள்கள் என்ற கருத்தை சொல்லியிருந்தார். முட்டாள்கள் என்று மக்களை குறிப்பிடுகின்ற அதே மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பொழுது அவர்களை எவ்வாறு தெரிவிப்பது என்பது ஒரு பலவீனமான விடயம். மறுபக்கமாக இனப்பிரச்சினை தொடர்பான தீர்வில் இந்த மனித உரிமை சம்பந்தமான விவகாரங்களில் சர்வதேச நீதிமுறை ஒன்றை, பொறிமுறை ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்பதில் அமெரிக்கா, கனடா போன்றவை அக்கறையாக இருக்கின்றன. அவை தொடர்ந்தும் அக்கறையாக இருக்கும் என்பதை நம்புவோம். அத்தோடு இந்தியா கூட அக்கறையாக இருக்கும் என்று நம்புகின்றோம். அரசியல் அமைப்பு தொடர்பாகவும் இப்பொழுது ஊடக செய்தி ஒன்றின் மூலம் பார்ப்பதன் மூலம் சுமந்திரன் நேரே குறிப்பிட்டிருக்கின்றார், தன்னுடன் அனுரா தொலைபேசியில் கதைத்ததாகவும் பாராளுமன்றம் சென்றுதான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று இல்லை, நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள் தானே என்று தான் அதற்கு ஆமாம் நாங்கள் எங்கள் கட்சியில் அவ்வாறுதான் முடிவெடுத்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டதாகவும் கூறியிருக்கின்றார். மாவீரர் நாள் தினம் தொடர்பாக ஒரு விடயத்தை ஸ்ரீதரன் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக இந்த பாராளுமன்ற குழு தலைவர்கள் அல்லது கட்சி தலைவர்களை சந்தித்த பொழுது ஒரு கூட்டத்திற்கான திகதி நிர்ணயிக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு மாவீரர் தினத்திற்கு செல்வதற்கான வசதி இருக்காது, அதனால் இந்த திகதியை மாற்ற வேண்டும் என்றதற்கு இணங்க தற்பொழுது அந்த திகதி மாற்றப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் நேரடியாக தொடர்பினை பேணி இருப்பவர் என்ற ரீதியில் என்ன விடயத்தை ஸ்ரீதரன் கூறியிருக்கின்றார்? ஆமாம், அவருடன் கதைத்திருந்தேன் இன்று காலை. அந்த விடயத்தை கேட்ட பொழுது அவர் சொல்லியிருந்தார், தான் கூட எதிர்பார்க்கவில்லை, தான் இவ்வாறு கூறியதாக தாங்கள் கூறிய பொழுது விமல் ரத்நாயக்கா அதனை 25ஆம் தேதி மாற்றி வைப்போம் என்றும் 28ஆம் தேதி வைப்பதாகவும், அத்தோடு அங்கே ஒரு பேச்சு இடம்பெற்று வருகின்றது. ஹர்னி அவர்கள் சில வேளைகளில் மாவீரர் தின வைபவங்களில் கலந்து கொள்ளலாம் என்று. அவர்களை பொறுத்தவரையில் அவர்களும் நவம்பர் மாதம் தான், நவம்பர் 13ஆம் தேதி தான் ரோஹண விஜய வீர
கொல்லப்பட்ட நினைவு நாள். அதனை அவர்கள் அனுஷ்டிப்பவர்கள். எனவே நவம்பர் என்பது அவர்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது ஏற்கனவே இழப்புகளை சந்தித்த தரப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் இருப்பவர்களால் அவ்வாறான நிகழ்வை அவர்கள் சிலவழில் பங்கு பெற்றலாம். ஆனால் அது பற்றி அந்த கூட்டத்தில் அவர் எதுவும் தெரிவிக்கவில்லை. அவ்வாறான கேஷங்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்று கூறியிருந்தார். அதற்கு மேலாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது தீர்க்கப்படவில்லை. நிச்சயமாக இந்தியா அதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும், சர்வதேசம் உறுதுணையாக இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் சர்வதேசமும் இந்தியாவும் விரும்புவது என்னென்றால் இனங்களுக்கு இடையான ஒற்றுமை ஏற்பட வேண்டும். அதனைத்தான் இமாலய பிரகடனம் என்கின்ற நிலை மூலம் கூட நடைமுறைப்படுத்த முயற்சித்தார்கள். அங்கே தொடர்ந்து பேசுவோம். ஒரு சில நேர்களை சந்திப்போம். அடுத்த நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? சுதா பேசுகிறேன். சொல்லுங்கள் சுதா. உண்மையில மக்களும் சேர்ந்துதான் வாக்களித்து பெரும்பான்மையாக இந்த ஜேபி அரசாங்கத்தை என்பிபி என்ற பெயரிலே ஆட்சியை கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இங்கு நடக்கும் மாற்றங்கள் என்பது ஒரு பழுதாகிய கேக்கிலே வெளியாலே ஐசிங்கை பூசி அதை ஒரு அழகாகிய கேக்காக்கிய நிலைப்பாடுதான் தமிழ் மக்களை பொறுத்தப்பட்டுள்ளது. சிங்கள மக்களுக்கு இந்த அரசாங்கத்தை ஒப்பீடு செய்வதற்கான எந்த ஒரு அளவீடும் இந்த அரசாங்கத்தில் இல்லை. ஏனென்றால் இதனுடைய முதலாவது ஆட்சி. அப்ப அவர்களை ஏனைய அரசுகளுடன் ஒப்பிடுவதற்கான எந்த ஒரு ஒப்பீடும் அவர்களுக்கு இந்த ஒரே ஒரு தெளிவு ஏற்கனவே இருந்தவர்களை இல்லாமல் செய்வது. ஆனால் தமிழ் மக்களுக்கான மிக தெளிவான ஒப்பீடு இருந்தது. எவ்வாறு தமிழ் மக்களுக்கான தமிழர்களுக்கு எதிராக ஜேவிபி செயற்பட்டு என்பதை ஒப்பீடு செய்வதற்கு பல அளவீடுகள், அதாவது ஏற்கனவே நாங்கள் நிறைய அதை பயிற்சித்தோம். அந்த அளவீடுகள் அனைத்தும் தமிழ் மக்களுக்கு இருந்தும் தமிழ் மக்கள் இன்று இவர்களை தெரிவு செய்வதற்காக ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சிகள் மீதுள்ளான ஒரே ஒரு வெறுப்பு காரணம், வேற எதுவுமே இல்லை. அதன் காரணமாக இவர்களை தெரிவு செய்வதற்காக உண்மையிலே நாங்கள் இவர்கள் டோரை திறந்து இறங்கி வாரதையோ இல்லாடி சாப்பிட்ட போட்டு சாப்பிட்ட காட்சிக்கு வாரதோ இல்லை ஒரே ஒரு பாதுகாப்பு வாரம் எதிர்பார்த்த இனம் தமிழ் இனம் இல்லை. அது இலங்கை சிங்கள மக்கள் அதை எதிர்பார்த்துக்கலாம். ஆனா நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் எந்த எதிர்பார்ப்பு வாக்களித்தவர்களும் நாங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லும் விடயம் சுதா, முன்னர் இருந்த நிலையில் இருந்து தமிழினம் இன்று இருக்கும் நிலையை பார்க்கின்ற பொழுது திரும்பி பார்த்தால் எங்கோ தூரத்தில் விட்டு வந்தது போன்ற ஒரு நிலையில் அல்லவா தமிழினம் இருக்கின்றது. இன்னும் அந்த இடைவெளியை நிரப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படாமல் ஏனைய விடயங்கள் பற்றி நாங்கள் தொடர்ந்து குறை கூறி கொண்டிருப்பது எந்த அளவு பொருத்தமானதாக இருக்கும்? நிச்சயமாக இருந்தால் நாங்கள் போராடியனும் 44,000 மாவீரர்கள் இருந்தது ஏனைய விடயங்களுக்காக இல்லை. ஒரே ஒரு காரணம், எங்களுடைய தமிழினம் சுதந்திரமாக வாழ வேண்டும். அப்படி இல்லாவிட இந்த 44,000 உயிர்கள் இழக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. நாங்கள் இவ்வளவு காலம் இவ்வளவு இடப்பெயர்வை சந்தித்து நாங்கள் இறுதியாக இதை அனைத்தும் ஜேவிபியிலே அடைமானம் வைத்துவிட்டு எங்களுடைய அந்த முதன்மை நோக்கம் கோல் எது, இந்த இலக்கு எது, நாங்கள் அதை கைவிட்டு நாங்கள் இந்த சாப்பாட்டு இல்லாமல் அவர் நடக்கிறதையோ எல்லாத்துக்கும் ஒரு ரோட்டை திரண்டு விடுறதையோ நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, ஆகவே இப்போதைய நிலைமைக்கு யார் காரணம் என்பதை நீங்கள் அரசியல்வாதிகள் என்று கூறிவிட்டீர்கள். ஆனால் தமிழ் மக்களும் சேர்ந்துதானே இந்த வாக்களிப்பில் பங்கு பெற்றி இருக்கிறார்கள். ஆகவே இந்த பொறுப்பு என்பது அவர்கள் மறந்த ஒரு நிலைக்கு அவர்களை இட்டு சென்றிருக்கிறதா? நீங்கள் யாரை இல்லை, பொதுவாக இப்பொழுது வாக்களித்தவர்கள் மக்கள், அதே நேரத்தில் இந்த 44,000 மாவீரர்களுடைய உயிர்கள் தொடர்பாகவும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அது தொடர்ந்தும் மக்களுடைய நெஞ்சில் அப்படியே இருக்கிறது. இருந்த பொழுதிலும் ஒரு மாற்றத்தை விரும்பி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த நிலைக்கான காரணம் என்று யார் பொறுப்பேற்றுக் கொள்வது? இதற்கான காரணம் முழு காரணம் நம்முடைய தமிழ் தேசியத்திலே என்ற அரசியல்வாதி தான் முழு காரணம். அதுல மிகவும் பிரதானமாக நான் குறிப்பிட்டு சொல்லுவேன், சுமந்திரன் என்றவர் தான் இதற்குள்ள பிரதான காரணம். ஏனென்று சொன்னால் அவர் தமிழ் தேசியத்துக்குள்ள இருந்து கொண்டு தமிழ் தேசியத்தை அழித்துக் கொண்டே இருந்தார். இன்றைக்கு தமிழ் மக்கள் தெளிவாக இன்றைக்கு அவர் ஜனாதிபதியிடம் கலைக்கும் பொழுது அவர் சொன்னாராம், நீங்கள் அடித்த அலையில எல்லாரும் நான் போயிட்டு சொன்னாராம். ஆனா அவர் ஒரு சட்டத்தினை அவர் வைக்க வாதம் மாதிரி நான் ஒரு வாதத்தை வைத்தார். அவர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் எதிர்த்து அதே ஸ்ரீதரன் இன்றைக்கு இந்த சுனாமி அடைக்க தமிழ் மக்கள் கையை பிடிச்சு ஸ்ரீதரனை தூக்கி வழியில வந்திருக்கின்றார்கள அவற்ற பாணியை சொன்னா அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஆனால் அதே நேர்காணலில் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார், நானும் ஸ்ரீதரனும் நட்போடு தான் இருக்கிறோம் என்று. இதுல இருந்து ஒரு பொய் எவ்வளவுக்கு என்பதை அவர் சொன்ன இந்த வார்த்தையில இந்த அரசியலை
அவதானிப்பவர்கள் அவர்கள் எவ்வளவு ஒத்தினோடு செயல்பட்டார்கள் என்று அவர் சொல்ல அவர் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பொய்காரன்றது உங்களுக்கும் இந்த அரசியலை பற்றி பார்ப்பவர்கள் தெளிவாக. நன்றி சுதா, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவு நேரமும் நெருங்கி கொண்டிருக்கின்றது. வணக்கம். வணக்கம், செல்லகுமார் கதைக்கிறேன். சொல்லுங்கள் செல்வகுமார். மிகவும் நலமாக இருக்கின்றேன், சொல்லுங்கள். நான் சொல்ல பேஜை பார்த்திருப்பீங்க. தமிழ் சிங்களம் முஸ்லிம் என்ற மக்கள் எல்லாரும் ஒரே இதா இருக்கணும், இனத்துவேசம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றாரு என்ன. அப்ப நாங்கள் அந்த ஒரு நெடுகோரா குற்றவாளி இல்லை என்ன, தண்டை இதுகளத்திலிருந்து அவரவரும் இயக்கத்துல நின்றவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்ன. இப்ப நாங்கள் அவற்றை இதுகளுக்கு அறிவு கொஞ்சம் கேட்கணும். பாருங்க, மினிஸ்டர் பதவி எல்லாம் முஸ்லீம் தமிழ் சிங்களம் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு என்ன, கேளாமல். அப்ப பாருங்க, மற்றது அங்க இருக்கிற வெங்கடையாக்கள்லாம் நிமிஷ வயசு உண்டாக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சாணக்கியன் இந்த பேஜை பார்த்துருக்கேன். சண்டையெல்லாம் முடிஞ்சது என்ன, இனி செத்தாக்கள் உயிர்த்து வாரல். நான் அப்படி சொல்றேன். இவர் போன இங்கே மற்ற இன்னும் ஒன்று ஒரு போராளி சொல்லி இருக்கிறார், இங்க இருந்து கத்தாதைங்க, நீங்கள் இங்க வந்து என்ன வேணும்னு சொல்லுங்க பாப்பம் என்று. நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. பல நேர்களுடைய கருத்துக்கள் வந்திருக்கும். சுரேஷ், நிறைவாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக இந்த மாவீரர் தின விடயங்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இது அதாவது தங்களுடைய கட்சிக்கான மேலதிக வாக்கு சேர்வைக்கு இது உதவும் என்பது தெரியும். மற்றும் மக்களுடைய வனங்கள் நிகழ்வுகளை தடுப்பதன் மூலம் அது அங்கே மீண்டும் தேசிய அலைகளை உருவாக்குவதற்கு, அதாவது இனம் சார்ந்த அலைகளை உருவாக்குவதற்கு இடமளிக்கும் என்றது அவர்களுக்கு தெரியும். அது தமிழ் கட்சிகளுக்கான வாய்ப்பாக போகும் என்பதும் தெரியும். எனவே தமிழ் கட்சிகள் இந்த மாவீரர் தினம் குறிப்ப விடயங்களில் தாங்கள் முன்னுக்கு நின்று செய்வது போன்ற விடயங்களில் இருந்து தவிர்ப்பதற்காக கூட அவர்கள் இந்த நடைமுறையை அனுமதிப்பதன் மூலம் நட்பெயரை எடுப்பதற்கான வழிவகைகளை அவர்கள் ஏற்படுத்துகின்றார்கள். மறுபக்கமாக இங்கே கூற வேண்டிய விடயம், அவரது உரையில் முதலாவதாக குறிப்பிட்டிருந்த விடயமே, தாங்கள் ஆட்சிக்கு வந்தது வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களின் வாக்குகளுடன் அங்கே ஒரு பெரிய வாக்கு பலத்தை பெற்றுத்தான் வந்திருக்கின்றோம். எனவே அனைவரையும் சேர்த்து செல்ல வேண்டிய எல்லாமே இருக்கின்றது என்று 3 வீதத்திலிருந்து 42 வீதமாக வந்தவர்களுக்கு அதனை தக்க வைப்பதும் அதனை மேல் கொண்டு வருவதும் முதலாய கடனாக இருப்பதால் நிச்சயமாக மக்களுடைய கருத்துக்களை உள்வாங்குவவர்களாகத்தான் இருப்பார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி, நேர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாங்கள் மற்றொரு ஒலிபரப்பில் சந்திக்க இருக்கின்றோம். இதுவரை கலந்து கொண்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.